கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியின் மூலமாக திரும்பவுமாக இந்த வாரத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்கள், இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே பலவிதமான கஷ்டங்கள், போராட்டங்கள், உடல் உபாதைகள், வியாதிகள், பலகீனங்கள் இதெல்லாம் வருவது இயற்கை தான். ஆனாலும் பாருங்கள், இன்றைய காலகட்டத்தில் நாம் சாப்பிட்ற பொருட்கள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், இதனால் சிறு வயதிலேயே எல்லாருக்கும் பலவிதமான பிரச்சனைகள் வந்து விடுகிறது. அதுலேயும் கோவிடுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் இளம் வயதில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஹார்ட் அட்டாக்கில் மரிச்சு போகிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு கண்டுபிடிக்க முடியல. இப்போ நமக்கு ஒரு உடல் சுகவீனம் வந்தால் ஒரு டாக்டர்கிட்ட போவோம். அவர் ஒரு 5 பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவார். ரெண்டாவது ஒப்பீனியன் இன்னொரு டாக்டர்கிட்ட போவோம். அவர் ஒரு 7 பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவார். மூணாவது ஒப்பீனியன் இன்னொரு டாக்டர்கிட்ட போனால் அவர் ஒரு 9 பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவார். எதனால் தெரியுமா? போட்ட பணத்தை, அதாவது படிக்கிறதுக்கு செலவு பண்ண பணத்தை எடுக்கணும். அதுதான் இப்போ உள்ள டாக்டர்ஸுடைய குறிக்கோள். ஆனால் ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அப்பேற்பட்ட காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடக்காது என்பதைத்தான் இன்றைக்கு நாம் சாட்சியின் மூலமாக அறிந்து கொள்ளப் போகிறோம். இன்றைக்கு நம்மோடு சாட்சியை பகிர்ந்து கொள்கிறவர் அன்பு சகோதரி மேரி டொமினிக் சேவியோ. இவரது கணவரின் பெயர் டொமினிக் சேவியோ. இவர்களுக்கு 2 பிள்ளைகள். மூத்த மகளின் பெயர் ஐரின், அடுத்த மகளின் பெயர் ரோஸ். இவர்கள் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் விருத்தாச்சலம் தாலுகாவில் உள்ள கோவிலானூர் என்ற இடத்தை சார்ந்தவர்கள். இங்கே மகாராஷ்டிராவில் பால்கர் மாவட்டத்தில் வசை பகுதியில் குடும்பத்தோடு வசித்து வருகிறார்கள். நம்முடைய வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியில் பல சாட்சிகளை கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஜெபிக்கிறவங்க சாட்சியை கடைசி வரை பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லாருக்கும் சொல்கிறேன். எனக்கு ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி பிபி ரொம்ப ஹையாக இருந்துச்சு. 190 வரைக்கும் போயிட்டு டாக்டர் என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, போய் இசிஜி எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இசிஜி எடுத்த பிறகு லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி அப்படின்னு சொல்லி, அப்நார்மலிட்டி அப்படின்னு சொல்லி ஹார்ட்டில் காட்டிச்சு. ஸோ இது ஆன பிறகு டாக்டர் என்ன பண்ணிட்டாங்க, மெடிசன்லாம் சாலு பண்ணிட்டாங்க. ஓகே, நீங்கள் இப்புறமேட்டு மெடிசன் ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படின்னா, 24 மணி நேரம் பிபி செக்அப் அந்த அப்சர்வேஷனில் போட்டிருக்காங்க. இப்போ எனக்கு என்னன்னா, இந்த வயசில் எனக்கு இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வரணுமா, இல்லை இது நான் என்ன சொல்கிறது, should I have to suffer with this disease அப்படின்னு சொல்லி எனக்கு ஆண்டவர்கிட்ட ரொம்ப ஜெபிச்சேன். நான் சொன்னேன், ஆண்டவரே, இந்த உடல் கொடுத்தது நீங்கள், இதுல எந்த ஒரு என்ன சொல்றது நோவும் வராம எங்களுக்காக உயிர் கொடுத்த தேவன் மீது, அப்புறம் எப்படி எனக்கு ஏன் இந்த நோவு எனக்கு இந்த வயசுல அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன். நான் சொன்னேன், டாக்டர்கிட்ட போறேன் இன்னைக்கு. ஸோ மானிட்டர் ஆகுது. இன்னைக்கு திருப்பி ஒரு ரிப்போர்ட் செக் பண்ண போறாங்க அப்படின்னா, அது டிஜிட்டல் இசிஜின்றது அப்படின்னு சொல்லி அவர் அந்த வசை ஏரியாலே ஸ்பெஷல் டாக்டர், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ நான் வீட்டிலேருந்து போகக்குள்ளே அந்த மானிட்டர்லாம் கையில் கட்டிட்டு தான் போகிறேன். ஏன்னா அது செக்அப் ப்ரெசஸ் போயிட்டே இருக்குது. 24 hours மானிட்டரிங் பிபியும் ஹார்ட் பீட்டும் அதெல்லாம். ஸோ நான் வீட்டை விட்டு வெளியே கிளம்புக்குள்ளே சொல்கிறேன், நான் டாக்டர்கிட்ட போகிறேன் ஆண்டவரே, ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் என்னோட ரிப்போர்ட் நார்மலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி போனேன். போனேன்னா அந்த டைமில் என் மனசில் ஒரு பயமோ இல்லை ஒரு குழப்பமோ இல்லை. ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் இது சரி பண்ணி கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை ரொம்ப இருந்துச்சு எனக்கு. அதே மாதிரி போய் நான் டெஸ்டிங் பண்ணார் அந்த டாக்டர். டெஸ்டிங் பண்ணிட்டு, டாக்டர் நான் கேட்குறேன், ஏதாவது அப்நார்மலிட்டிஸ் இருக்கா டாக்டர், ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. கேட்டார். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லையம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை டாக்டர், என்கிட்ட ரிப்போர்ட் இருக்கு, நீங்கள் பாருங்க, இதில் லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபின்னு சொல்லியிருக்காங்களே. அவங்க சொன்னாங்க, எந்த டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு? ஸோ உங்கள் முன்னாடி தானே இப்போ ரிப்போர்ட் பார்த்தோம், எல்லாமே நார்மலாக இருக்கும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட் அந்த டாக்டர் முன்னாடி எனக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் சொன்னாங்க. ஸோ ஆண்டவர் எவ்வளோ என்ன சொல்றது, எவ்வளோ அற்புதம் செய்கிற ஆண்டவர். நம்மளோட ஜெபத்தை அவர் கேட்குற ஆண்டவர். ஒரு டெஸ்ட்ல எடுத்து பார்த்தா அப்நார்மலிட்டி இருக்கு, பிளட் டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டும் பண்ணி அதில் அப்நார்மலிட்டி இருக்குன்னு சொன்னாங்க. அதே இன்னொரு டெஸ்ட் இன்னும் டீப்பாக போய் பண்ணப்போ அந்த டெஸ்ட் சுத்தமாக நார்மலாக வந்துச்சு. அதனால கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. இந்த ஒரு நோவிலிருந்து ஆண்டவரை என்னை காப்பாற்றுறதுக்காக நன்றி, வணக்கம். ஆமேன். நல்ல ஒரு சாட்சியை கேட்டிங்க இல்லையா? பாருங்கள், சகோதரி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு பலகீனம், அதுலேயும் எங்ககிட்ட பகிர்ந்து கொண்ட காரியம் என்னென்னு சொன்னால், இந்த இடது கை பக்கத்தில் அவங்களுக்கு வலி வந்திருக்குது, ஒரு மாதிரி குத்தி இருக்குது. நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போ உங்களுக்கு இந்த இடது கை ஷோல்டர்லேருந்து கீழே வர ஒரு வலியோ
இல்லை ஏதாவது ஒரு வெயிட்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் உடனே டாக்டரை போய் பார்க்கணும். இந்த சகோதரி டாக்டரை போய் பார்க்குறாங்க, அவங்க சொல்கிறாங்க லெஃப்ட் வென்ட்ரிகுலரில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு. செகண்ட் ஒப்பீனியன் போகிறதுக்கு முன்னாடி மகள், நல்ல ஜெபிக்கிற மகள் பாருங்கள், தனக்காக மாத்திரம் இல்லை அடுத்தவங்களுக்காகவும் ஜெபிக்கின்ற ஒரு குணத்தை உடைய ஒரு சகோதரி. நிறைய பேருக்கு அவங்க ஜெபிச்சு சுகம் கூட கிடச்சிருக்குது, சாட்சியில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இவங்க எப்படி ஜெபிக்கிறாங்கன்னா, ஏசப்பா நான் டெஸ்ட்டுக்கு போக போகிறேன், என் டெஸ்ட் நார்மலாக வரணும், நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எப்படி ஒரு அப்பாட்ட பேசுவாங்களோ இல்லை எப்படி ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசுவாங்களோ அப்படி ஜெபிச்சிருக்கிறாங்க. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள், போன இடத்துல எதுவுமே இல்லை. இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளோடு நடக்கின்ற காரியம். ஆனால் நிறைய பேர் இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவர் சுகப்படுத்துவாருன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடுறாங்க. அப்படி நாம் இருக்கக்கூடாது. நம்ம படைத்தவர் தான் மருத்துவ கல்வியையும் உண்டாக்கி கொடுத்துருக்கிறார். அதை படிச்சுட்டு தான் மருத்துவர்களும் உருவாகிறாங்க. எதுக்காக? ஆண்டவருக்கு அந்த திட்டம் இல்லைன்னு சொன்னால் அந்த உலகத்தில் டாக்டர்ஸே இருக்க மாட்டாங்களே. அப்போ நாம் ஒரு உடல் பலக்குறை வருகின்ற பொழுது டாக்டர்ஸ்கிட்ட உடனே போகணும், ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். ஒருவேளை டாக்டர்ஸ் மருந்து மாத்திரைகள் கொடுத்தா அதை ஆசீர்வாதம் பண்ணி நாம் அதை என்ன செய்யணும், சாப்பிடணும். ஆண்டவர் அப்பந்தான் சுகத்தை கொடுப்பார். நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு சகோதரி பாருங்கள், ஆண்டவர் சுகமாக்குவாருன்னு சொல்லி அப்படியே வீட்டில் இருந்து இறந்தே போனாங்க. அப்போ இப்பேற்பட்ட சூழ்நிலை நம்முடைய கிறிஸ்தவர்கள் யாருடைய வாழ்க்கையிலும் நடைபெறக்கூடாது. அதைத்தான் இந்த சாட்சி நமக்கு எடுத்து கூறுகிறது. ஜெபிக்கின்ற மகள் மருத்துவரை அணுகுகிறாள், மருத்துவரிடத்தில் செல்வதற்கு முன்பாக ஜெபிக்கிறாள், ஆண்டவரிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்கிறாள். நாமும் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம், விசுவாசமாக இருப்போம், சுகத்தையும் பலத்தையும் சுகமான ஜீவிதத்தையும் அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். எங்கே ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். சங்கீதம் 13:5 மற்றும் 6. But I trust in your unfailing love. My heart rejoices in your salvation. I will sing to the Lord, for he has been good to me. A reading from Psalm 13:5 and 6. வசனம் சொல்கிறத பாருங்க, ஆண்டவருடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டுமாம், அவருடைய ரட்சிப்பினால் மாத்திரமே நம்முடைய இருதயம் களிகூறுமாம். அதுக்கப்புறம் பாருங்கள், அவர் நம்மை ரட்சித்து களிகூற செய்கின்ற பொழுது அடுத்த வசனம் பாருங்கள், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் அடுத்தவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். இன்றைக்கு நம்மோடு சாட்சியை பகிர்ந்து கொண்ட அன்பு சகோதரியையும் அவரது குடும்பத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். திரும்பவுமாக அடுத்த வாரத்தில் இன்னொரு புதிய சாட்சியுடன் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.